விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து அரசியல் படுத்துவதற்கு இந்த இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட அரசியல் படுத்தாம 2026 தான் நான் அரசியல் படுத்துவேன், 2025 தான் அரசியல் படுத்துவேன், திடீர்னு வந்து குதிச்சிருக்கிறது வந்து ஒரு சஸ்பிஷன் கிரியேட் பண்ணாதா? திமுகவை தாண்டி வர முடியுமா? இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு ஈடு கொடுத்து நம்ம நிற்க முடியுமான்ற அந்த அச்சம் இருக்குல்ல, அது நீங்களோ நானோ யாருமே உணராத இந்த மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அச்சம் தெரியும். சாதியையவே எடுத்து போட்டு ஒரு மேற்கத்திய ஒரு சிந்தனை பாவத்தோடு இயங்குகிற ஒரு மாநிலத்துக்குள்ள அந்த பெரும் பாதைக்குள்ள வந்துதான் ஐயா விஜய் நிற்கிறார். ஆதவ் புசி தாண்டி எங்களை வேற யாரும் பார்க்க முடியல, அவரை ஜான் ஆரோக்கியசாமி எங்களை பார்க்க முடியலன்ட்டு அங்கே வெளியே வந்தவங்களாம் சொன்னாங்களே. ஒரு மாநிலம் தழுவிய நிர்வாக கட்டமைப்பை பொதுச் செயலாளர்ல இருந்து 72 மாவட்ட செயலாளர் வரை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆனாலும் இந்த 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால அரசியலை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா? அவ்வளோ அச்சம் இருக்கிறவர் ஏன் சார் அரசியலுக்கு வரணும்? மக்களையும் பார்க்க மாட்டேங்கிறேன், நான் தொண்டர்களையும் பார்க்க மாட்டேங்கிறேன். இவரை பார்க்கறதே ஒரு திரை நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஒரு வால் நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் தான் பார்க்க முடியுன்றது வந்து ஒரு சரியான போக்கு தானா? இவங்களெல்லாம் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரூர் போகாமல் இருக்கிறது சரியா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. இப்போ நான் என்ன ஒரு ஆய்வாளராக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த நெடும்பாதைக்குள்ளே அவர் வந்துட்டார், அதை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டியதில்லை. ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வர்றார். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கண்ணாடி மாளிகையிலிருந்து தலைவர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்குது. இங்கே ரசிகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இங்கே வந்து தொண்டன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இல்லையா? அப்போது இதற்கான ஒரு கால அவகாசம் இருக்குல்ல, அதற்கு இடையில் நடந்த ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து தான் வந்து கரூர் சம்பவம். இப்போ அரசியல் கட்சிகள் யாரை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நிர்வாகத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிர்வாகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை முன்னெடுக்க போகிறீங்க, அப்படியாப்பட்ட ஒரு இடம் வந்து இங்கே இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ ஒரு தேசிய கட்சிகள் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு நடிகர் போய் பண்ணியிருந்தார் அப்படின்னா இவருடைய செயல்பாடுகள் வந்து வேறு மாதிரி மதிப்பிடப்பட்டிருக்கும். இவருடைய கரிஷ்மாவை மட்டும் நம்பி தான் வராரு. அதை தான் கேட்குறேன், அது ஒரு லேக்குனே இல்லையா சார்? அது லேக்குனா இல்லை சார், சவால். அவங்க கவனமாக போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுது நம்ம ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ வரணும்னா யாரை மாதிரி உழைக்கணும், யாரை தாண்டி வரணும் அப்படிங்கிறது தெரிகிறதுனால தான் இவ்வளவு நிதானம், இவ்வளவு பொறுமை, இந்த மாதிரி அவங்க களமாடுறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒன்று இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று ஒரு சுவாரஸ்யமான விவாதத்திற்கு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம் சார். சார், உங்கள்கிட்ட இந்த பேட்டி துவங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மைண்டில் இருந்த விஷயம் வந்து விஜயோடைய சப்போர்ட்டர், விஜயோடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கார்னர் பண்ணப்படுற ஒரு சூழல் இருக்குது. அவங்க பக்கம் நியாயங்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் யாரையா கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தது. ஆனால் பெருமாள் மணி அண்ணனை யோசிக்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னா, இது வெறும் விஜய் கட்சி அல்லது அதிமுக திமுக அப்படின்னு யோசிக்காமல் வந்திருக்கக்கூடிய இந்த கட்சியை வந்து ஒரு கழகங்களின் நீட்சி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து அணுகணுமா, இல்லை இது ஒரு கழகங்கள் அல்லாத ஒரு கட்சின்ற பாயிண்ட்லேருந்து அணுகணுமா, இதை வந்து ஒரு எலக்டோரல் பாயிண்ட்டில், அவங்களுடைய கொள்கை பாயிண்ட்டில், அதற்கடுத்து அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்ற பாயிண்ட்லேருந்து அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் இதோட? இல்லை, உங்கள் கேள்வியும் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஊடகத்தில் சந்தித்த ரொம்ப கூர்த்த மதியாளர்களில் நீங்களும் ஒருவர். இந்த இடம் இருக்குல்ல, இப்போது கழகங்களோட அவங்க உடன்படுற பல இடங்கள் இருக்குது. கழகங்கள்லேருந்து நான் முரண்படுகிறேன்னு சொல்ல மாட்டேன், விலகி செல்கிற சில இடங்கள், கவனிக்கத்தக்க சில இடங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, கழகங்களோடு அவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் முன்னேற்ற கழகங்களோடு அவர்கள் உடன்படுகிற அந்த இடங்களை கொண்டாடுவதில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இன்டெலிஜென்சியாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அது இப்போ எந்த புள்ளின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவருடைய இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர்,
ஐயா பெரியாரையும் ஐயா அம்பேத்கரையும் கைப்பிடித்து கொண்டு அரசியல் களத்திற்குள் வருகிறார். இந்த சூழலில் நீங்கள் ஒரு தேசிய அரசியல் என்ன வடிவங்களை எடுக்கிறது, அத்தகைய சூழலில் இப்படி ஒருவர் ஐயா பெரியாரை, ஐயா அம்பேத்கரை, ஐயா காமராசரை கைப்பிடித்து கொண்டு வருகிற ஒருவரை ஒரு அறிவு சமூகம் பாராட்டி இருக்க வேண்டும் இல்லையா, அல்லது வரவேற்று இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இவர்களை தங்களுடைய கொள்கை தலைவராக அறிவித்த பிறகு தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற புத்தக கண்காட்சியில் எந்த புத்தகங்கள் விற்பனையில் முதலிடம் பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்தாலே, இப்போ நான் வந்து ஐயா பெரியாருடைய புத்தகங்கள் விற்பதற்கு ஐயா விஜய் தான் காரணம்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு அதிகமாக விற்பதற்கு எந்த ஒரு புத்தக திருவிழாலும் முதல் 3 இடங்களில் ஐயா பெரியாருடைய புத்தகங்கள் இன்றைக்கு வந்து நிற்பதற்கு, அல்லது ஒரு இளைய தலைமுறைக்கு ஐயா பெரியாரை கொண்டு சேர்த்ததில் ஐயா விஜய் அவர்களுடைய பங்கு இருக்குது. அப்போ ஐயா விஜய் அவர்களையே, ஐயா பெரியார் அவர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட முன்னத்தியராக இருக்கக்கூடிய முன்னேற்ற கழகங்கள் இந்த இடத்தில் ஒரு மௌனத்தை அவர்கள் பெரிய அளவில் காத்தார்கள். இன்னொன்று, அந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலுங்கிற ஒரு பெரும் பாதை இருக்குல்ல, நீண்ட பெரும் பாதை 1949 அண்ணா வகுத்த பாதை, அல்லது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் நாம் ஒரு 100 ஆண்டுகளாக பேசிய பாதை. அந்த பாதை வெவ்வேறு வடிவங்களை அடைந்திருக்கிறது. ஆனால் அதுதான் தமிழ்நாட்டுக்கான பெரும் பாதை. அது ஒரு சமூக நீதி பேசும், பெண்ணுரிமை பேசும், பெண் விடுதலை பேசும், சாதி ஒழிப்பு பேசும், இதெல்லாம் பேசும். இது எந்த அளவில் நடந்திருக்கு, எந்த அளவில் நடைபெறலை அப்படிங்கிறது வேற. ஆனால் அந்த பாதையில் போய் தான் நாம் வந்து இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம நம்பணும். இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத ஒரு அரிய பெரிய காரியம், நம் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதிய பின்னொட்டை துறந்து விட்டு இந்த அறையில் 10 பேர் இருக்கோன்னா ரொம்ப ஒரு முயற்சி எடுத்தால் மட்டுமே ஒருவர் இன்னொருடைய சாதியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல, அதாவது ஒரு இயங்கியல் கோணத்தில் நம்ம ஒரு ஆட்டோ டிரைவரை சந்திக்கிறோம், ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு நம்ம 100 பேரை சந்திக்கிறோன்னா ஏனைய இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ரொம்ப சாதாரணமாக அவருடைய சாதி நம்ம மண்டைக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் தமிழ் சமூகத்தில் அந்த இயங்கியலிலிருந்து சாதியவே எடுத்து போட்டு ஒரு மேற்கத்திய ஒரு சிந்தனை பாவத்தோடு இயங்குகிற ஒரு மாநிலத்துக்குள்ளே அந்த பெரும் பாதைக்குள்ளே வந்து தான் ஐயா விஜய் நிற்கிறார். அவர் கொள்கை தலைவர்களாக அறிவித்தது மட்டுமில்லை, மக்களை சந்திக்க போகிற பொழுது இந்த மாநிலத்தினுடைய சிற்பி, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட், 1000 யுகங்களுக்கு ஒரு முறை தோன்றுவதைப் போல ஒரு இனத்துக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய பெருந்தகை அண்ணாவையும், அவர் இன்னொரு புறம் ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் இணைத்து தான் அவர் களத்திற்கு இவர்கள் இப்படி தான் வராரு. ஆனால் அப்போதெல்லாம் வந்து இது யாரும் இதை குறிப்பிட்டு பாராட்டவோ, யாரும் இது குறித்து எந்த விதமான ஒரு வரவேற்பு கூட கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அரசியலை கடைந்து இங்கே வந்து ஒரு சிந்தனையாளர் தளம் தமிழகத்தில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த தளத்தில் இருந்த ஒரு மௌனம் இருக்குல்ல, அது ரொம்ப கனத்த மௌனம். அவர் இப்படி ஒருத்தரை பிடிச்சிட்டு வரார, இந்த சூழ்நிலையில் இவங்க சொல்லுகிற தேசிய அரசியல் இவ்வளவு மாற்றம் பெறுகிற இந்த சூழ்நிலையில் அவரை பிடித்து கொண்டு வருகிற மௌனமாக இருக்குது. ஆனால் முன்னேற்ற கழகங்களின் வழக்கமான பாதையிலிருந்து அவர் கொஞ்சம் விலகி போகிறாருல்ல, போராடுகிறவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுவது, அல்லது அது பனையூரில் போராடியவர்களாக இருக்கட்டும், இல்லை சென்னை மாநகராட்சியில் போராடியவர்களாக இருக்கட்டும், அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறது, இல்லை கரூர் நெரிசல் மரணத்தில் அடைந்தவர்களை இங்கே அழைத்து ஒரு ஆறுதல், இது போன்ற விஷயங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, இப்படி தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது பண்ணுமா, யாராவது சீரழிவு இல்லையா, இது ஒரு அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனங்களை வந்து அவங்க மேலே வைக்கிறாங்க. அப்போ ஒரு புது கட்சி வருகிற பொழுது 2 விஷயங்கள் நடப்பதை ஒரு ஆய்வாளராக பார்க்க முடியுது. ஒன்று, ஒரு இடத்துல கனத்த மௌனம் இருக்குது. இன்னொரு இடத்துல இப்போது நான் இந்த மௌனம்ங்கிறதுக்கு பின்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். அவர் அந்த 50 தலைவர்கள் வைத்திருந்தார்ல, அந்த இடத்துல ஒரு விவேகானந்தரை வச்சுருந்துருக்கட்டும், ஒரு சுவாமி விவேகானந்தரை வச்சுருக்கட்டும், ஏனைய சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் அவரை எவ்வளோ கொண்டாடி இருப்பாங்க, என்ன கொண்டாடுறாங்க இல்லையா, பெரிய அளவில் கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் அவர் இந்த மண்ணில் இருக்கிற ஒரு அரசியல் நெடும்பாதைக்குள்ளே தான் அவர் நிற்கிறார். அப்போ இந்த மௌனத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு இடத்துல அவர் எங்கெல்லாம் விலகி செல்கிறாரோ, அல்லது இது தனக்கான ஒரு தனித்த பாதை என்று அவர் நம்புகிற இடம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துலலாம் அவர் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதை தான் நீங்கள் வந்து உங்கள் கேள்வியில் வந்து ஆரம்பத்திலே வந்து
சுட்டி காட்டுறீங்க. அப்போது ஒரு புதிய கட்சி வருகிற பொழுது இந்த மௌனமும் இந்த விலகலும் தான், இந்த விலகலில் இந்த மௌனமும் இந்த விமர்சனமும் தான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிளெயினாக கேட்குறது நான், இப்போது திமுக அதிமுக வந்து ஓரணியில் இருந்ததில்லை. இப்போ அவங்களோட கொள்கை அளவில் வந்து எலக்டோரலி ரிசர்வேஷன் ஆகட்டும், தமிழர் நலன் காக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் ஓரணியில் இருப்பாங்க. ஆனால் எலக்டோரலி ஓரணியில் இருந்ததில்லை. பரம வைரிகளாகவும் திமுகவின் நோக்கம் அதிமுகவை வீழ்த்துவது, அதிமுகவின் நோக்கம் திமுகவை வீழ்த்துவது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடமாக இதுதான் வந்து தமிழ்நாடு அரசியலினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்போது இதுதான் சினாரியோன்னு வச்சு நான் அணுகிறேன்னா, இதற்கப்புறம் வர்ற கட்சிகளை வளர்த்து விடுவதோ அல்லது அவங்களுக்கு வரவேற்பு சொல்வதோ ஒரு இயக்கம் சார்ந்த அரசியல் தானே. ஒரு எலக்டோரலி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அல்லது 2 கட்சிகளுக்கு, வாங்க நீங்கள் எங்கள் கொள்கையை பேச போகிறீங்க, நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு வளர்த்து விடுறோன்னு சொல்லி அவங்க வளர்த்து விட வேண்டிய நெசசிட்டி இல்லை இல்லைங்களா? இப்போ நீங்கள் வரவேற்பு கொடுத்துருக்கணும்னு சொல்கிறது வந்து யார் வரவேற்றிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் அறிவுலகம் ஒன்று இருக்குல்ல, வரவேற்றாங்க தானே சார். ஏன்னா இப்போது போன பெரியாரோடைய நினைவஞ்சலிக்கு ஒரு திடலுக்கு போகிறாரு, எல்லாரும் வாங்க சூப்பர், விஜய் போகிறாரு சூப்பர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வெல்கம் கொடுத்தாங்க தான். அதற்கப்புறம் வந்து புத்தக மேடைகள், புத்தக ரிலீஸ்லலாம் வந்து அவர் வந்தால் போனால் ஒரு சந்தோஷம் அடைஞ்சாங்க தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து, இந்த மாதிரியான ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வரவேற்பு சமீப காலத்தில் வேற யாருக்கும் கிடைச்சதில்லை. இப்போ ஒரு சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் ஒன்றல்ல. வைகோவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் ஒன்றல்ல. விஜயகாந்துக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் ஒன்றல்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில் இவங்க மேலே கூட ரொம்ப பூத கண்ணாடியை வச்சு நீங்கள் உங்கள் நிலைப்பாடு என்ன, அது என்ன, இது என்னன்னு கேட்ட சமூகம் விஜய்கிட்ட அப்படி எதுவும் நேரடியாக கேட்கவே இல்லையே. நம்ம வீட்டு பிள்ளை, செல்ல பிள்ளைன்ற மாதிரி இந்த கரூர் சம்பவம் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் அணுகியிருக்காங்க. இல்லை, அப்போ தற்கொலைகள்னு ஒரு விமர்சனம் வந்ததில்லை. இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு நடிகர் வராரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு சித்தாந்த தளத்தில் என்னவா நடக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்கு 2 புள்ளிகள் இருக்குது. ஒன்று, அவர் மீது பேரன்பு கொண்ட ஒரு ரசிக பட்டாளம் ஒன்று இருக்கிறது. இன்னொரு புறம், அவர் சித்தாந்தமாக அல்லது கொள்கை தலைவர்களாக யாரை கையில் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியதைப் போல ஒரு சில இடங்களில் அந்த கொள்கை தலைவர் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இல்லைனாலும் விமர்சனம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த விமர்சனம் எங்கே வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துலேருந்து ஒருத்தன் வந்து வேனில் தவி குதிக்கிறான், ஒரு கூட்டத்தில் வந்து கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி, கம்பியை தாண்டி ஒருத்தர் போகிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறாங்க, இது எல்லாமே நடக்குது. இப்போ இந்த இடத்துல இது வந்து எந்த ஒரு நடிகர் வருகிற பொழுது எழக்கூடிய தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன நடக்குன்னா, அவர் யாரை பிடித்து கொண்டு வருகிறார்னு பார்க்க வேண்டிய இடம் அதுதான். இந்த கூட்டத்துக்குள்ள அவர் வராரு, ஆனால் யாரை கைப்பிடிச்சிட்டு வராருன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் என்ன சொல்கிறோன்னா, அவங்க தற்குறிகள், அவங்களுக்கு எதுவுமே தெரியல, இப்போ அவங்க கிட்ட கேட்குறோம். இல்லை சார், இது நீங்கள் சொல்கிற இந்த கன்சர்ன் எனக்கு புரியுது. ஒரு பட்டிங் பார்ட்டியை அல்லது தற்போது தான் அரசியல் படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் தற்குறிகள்னு சொல்கிறீங்களே, இது வந்து அவங்கள மட்டுப்படுத்தாதா? நியாயமாக நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் இவங்களை வளர்த்து விடும் போக்கு இருக்கணும் தானே அப்படின்னு நீங்கள் அவங்க மேலே வைக்கிற கன்சர்ன் புரியுது. ஆனால் இப்போ நீங்கள் திரும்பவும் சொன்னீங்க, இந்த வராது வந்த மாமணியாய் நமக்கு வந்தவர் வந்து அண்ணா அப்படின்னு. அந்த அண்ணாவுடைய டெத் அப்போ பெரியாருக்கு கிட்டத்தட்ட 90 வயது. அண்ணா இறந்துட்டாரு. ராணி அம்மையார் வந்து திடல்ல வந்து என்னைய பார்த்து என்கிட்ட கண்டோலன்ஸ் வாங்கிட்டு போங்கன்னு பெரியார் சொன்னது இல்லை. அவர் நேரடியா போனார்ல. ஒரு 90 வயசு இருக்கிற ஒருத்தரால ஒரு மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு அண்ணாவுடைய டெத்துக்கு போக முடியும் என்னும் பொழுது, உங்களுடைய தொண்டர்களுடைய டெத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் அந்த மாதிரி போயிருக்கணுமே, அதற்கு கூட போக மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து வந்தாங்க. விஜயோடைய அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. விஜயோட முதல் மாநாடுகளில் அதற்கப்புறம் பேசின விஷயங்கள் எல்லாத்துலேயுமே விஜய் இன்னும் தெளிவாக பேசணும், இன்னும் ஓப்பனாக சொல்லணும், ஏன் பாஜகன்னு பேர் சொல்ல தயங்குறாரு, ஏன் ஸ்டாலின்னு பேர் சொல்ல தயங்குறாருன்னு ஒரு மென்போக்காக வருடக்கூடிய விமர்சனங்கள் தான் வந்திருக்கே ஒழிய கூர்மையான விமர்சனங்கள் வந்ததில்லை. இப்போது திமுகவை நீங்கள் வந்து ஒரு 200 ரூபா ஊப்பின்னு இந்த சொல்கிற போக்கு இருக்குது. அதிமுக வந்து நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்ற, நீங்கள் 2 ரூபாய்க்கு ட்வீட் போடுறீங்க. இதே மாதிரி சொல்கிறதுனுடைய ஒரு நீட்சி தான்
தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இது வழக்கமான தமிழ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சொல்லாடல் தானே தவிர கட்சி மொத்தத்தையும் நாங்கள் முடிச்சு விடுறதுக்கு இப்படி தான் சொல்கிறோம் அப்படின்ற பாயிண்ட் இல்லையே. இந்த ஏகடியமும் இந்த கூர்மையான விமர்சனமும் எப்பயுமே இருக்கிறது தானே. கருவின் குற்றத்திலிருந்து ஆரம்பித்து என்னைய தவறாக நடத்தினார்கள்னு ஜெயலலிதா குற்றம் சொல்லி ஓடி வந்த பாயிண்ட் வரைக்கும் பார்க்கும்பொழுது இப்போ வர்ற விமர்சனங்கள் எல்லாமே மிக 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 மென்மையான விமர்சனம் தான் இது வரைக்கும் விஜய் மேலே இருந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பன்முக எதிர்ப்பு இருக்குது, பயங்கரமாக திட்டுறாங்க, போராட்டம் நடக்குது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்களே. இல்லை, இந்த மொத்த நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியது போல் மொத்த விமர்சனங்களும் இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் ஒரு கட்சி போடுது அப்படின்னு அவங்க என்ன இஷ்யூவை பேசுகிறாங்க அப்படின்னு வைங்களேன், அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே இடத்துல இன்னொரு கட்சி, இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இவங்க கூட்டம் போட்டாங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு கட்சி கூட்டம் போட்டு இவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ இணையத்தில் நீங்களே குறிப்பிட்டது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு இது சொல்லப்படுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரு தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வர்றார். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? ஒரு நடிகராக அதாவது கதாநாயகனாக அவர் ஒரு நடிகராக கதாநாயகனாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு இடத்துல இருக்கார். அப்போது அந்த கண்ணாடி அறையை உடைத்து கொண்டு அந்த கண்ணாடி மாளிகையிலிருந்து தலைவர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்குது. இங்கே ரசிகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இங்கே தொண்டன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இல்லையா? அப்போது இதற்கான ஒரு கால அவகாசம் இருக்குல்ல, அதற்கு இடையில் நடந்த ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து தான் கரூர் சம்பவம். இப்போ உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் முதல் கூட்டம் முடிந்த உடனேயே கூட நீங்கள் ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தினீங்க. ஏன்னா அது உங்களுடைய நீண்டகால அரசியல் பார்வையிலிருந்து ஐயோ இது என்ன இந்த கூட்டம் இப்படி ஒரு கட்டுக்கடங்காமல் இருக்க, இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்க அப்படிங்கிறத நீங்கள் தனிப்பட்ட உரையாடல்களில் பல இடங்களில் நீங்கள் அதை அப்போ அது நீங்கள் தொடர்ந்து அரசியலை ஒரு 15-20 ஆண்டுகள் கவனித்து வருவதனுடைய வெளிப்பாடு. நான் என்ன பார்க்குறேன்னா, இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் ஒரு கெரியரில் ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு தளத்துக்கு நகர்ந்து வராருல்ல. இப்போது உதாரணத்துக்கு அவர் 5வது மாவட்டமாக நாமக்கல்லில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நாம் இன்னும் இவங்களை எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறப்ப வருது. ஆனால் இப்போ எங்களை போன்ற சிலர் அவர் அரசியல் கட்சி அறிவித்த பிறகு அந்த உரையாடல் சிறுவர்களிடம் என்னவாக இருக்கிறது, இளைஞர்களிடம் என்னவாக இருக்கிறது, பெண்களிடம் என்னவாக இருக்கிறது, இப்போ நம்ம துறை சார்ந்தே நம்ம நிகழ்ச்சிகளை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்க. அப்போது அவருக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் முன்வைத்த போது கூட அவர் எங்கே சொல்கிறாரு, நாமக்கல்ல தான் சொல்கிறாரு. அப்போ நான் இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் உள்ள சிக்கல்களாகத்தான் பார்க்குறேன். புரியுது சார். இது இடைமறித்து கேட்க வேண்டிய விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபேஸ் நீங்கள் சொல்கிறத உள்வாங்கிக்கிறேன், நீங்கள் உள்ளபடியே நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லையே. ஒரு கொஞ்சம் பின்னாடி போகணும்னா கத்தி படம் ரிலீஸ் ஆகுது. கத்தி படத்தில் விஜய்க்கு லைக்கா நடித்தார் போனார்னு பயங்கர எதிர்ப்பு. சீமானை தவிர கிட்டத்தட்ட யாருமே விஜய் கூட சப்போர்ட்டுக்கு அப்பொழுது இல்லை. நடித்து முடிக்கிறாங்க, படம்லாம் நல்ல பயங்கர ஹிட் ஆகுது. கம்யூனிச தொண்டர்கள், தோழர்கள், கட்சி தலைவர்கள்லாம் கூட்டி இப்படி ஒரு படம் நடித்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டு நடத்துகிறோன்ட்டு பேனரில் சேர்க்கறது, கத்தி கதிரேசன் சிவப்பு சட்டை போட்டார், அந்த பாயிண்ட்டிலிருந்து அடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாட்டுக்கு ஒரு நீதி தந்தாரேன்னு சும்மா பாட்டில் வச்ச டோனில் மெர்சல், பிகில், இப்படி எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிசைஸ்டாக தான் விஜயை தமிழ் ஸ்பேஸ் அணுகிருக்கு. அணுகாமல் இருந்ததே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கூரிய விமர்சனமாக என்ன பண்ணுறாரு, ஹச்சராஜா தூக்கி இவர் ஜோசப் விஜய்ன்றாரு. ராமகோபாலன், அர்ஜுன் சம்பத் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோசப் விஜய் தமிழனா தெரிஞ்சுக்கோன்னு பாட்டு பாடுறாங்க. இது வரைக்கும் யாராவது இவர் தமிழனா அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு பாட்டு பாடின சமீபத்திய நிகழ்வு எங்கே இருந்ததில்லை. அப்போது ஆல் த வே இவங்களுடைய ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் முழுக்கவே ஒரு பொலிட்டிக்கல் ட்ராவல் தான். 1000 படங்கள் வந்திருந்தாலும் போனாலும் இதை கேல்வனைஸ் பண்ணியிருக்கலாமே, ஒரு இயக்கமாக கொண்டு போயிருக்கோம். விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் படுத்துவதற்கு இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட அரசியல் படுத்தாமல் 2026 தான் நான் அரசியல் படுத்துவேன், 2025 தான் அரசியல் படுத்துவேன், திடீர்னு குதிச்சிருக்கிறது ஒரு சஸ்பிஷன் கிரியேட் பண்ணாதா சார்? அது சஸ்பிஷன் கிடையாது. நீங்கள் இருவரும் முன்னேற்ற கழகங்களோட பலத்தோடு சேர்த்து தான் இதை பார்க்கணும். எப்படி தேசிய கட்சிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்கள 5% கீழேயே தான் இந்த மாநிலத்தில் 2
முன்னேற்ற கழகங்களும் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற முன்னேற்ற கழகங்களின் அரசியல் போல் அவ்வளவு துல்லியமான அவ்வளவு தெளிவான கள அரசியல் வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லை. ரொம்ப அவங்க டைலூட் பண்ண தான் அனுப்பியிருக்காங்க. அப்படி ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, அது டைலூட் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒன்றை பார்க்கணும். என்னென்னா, இந்த 2 பேரை எதிர்த்து ஒருத்தர் களத்துக்குள்ளே வராருல்ல, நான் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வரேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, அந்த மாற்றம் நடந்துருமா? லட்சம் பேர் நம்ம கூட இருப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான பேர் உங்களை பார்ப்பான். ஆனால் திமுகவை தாண்டி வர முடியுமா? இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு ஈடு கொடுத்து நம்ம நிற்க முடியுமான்ற அந்த அச்சம் இருக்குல்ல, அது நீங்களோ நானோ யாருமே உணராத இந்த மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்கல்ல, அவங்க தான். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அச்சம் தெரியும். நாம் இன்றைக்கி ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோம், எங்கே போனாலும் நம்மளை பார்க்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, நம்ம கொண்டாடப்படுறோம். விமான நிலையத்திலேயோ எங்கேயோ போனால் நம்ம பேர் சொல்லி மக்கள் கூக்குரல், இது எல்லாம் இருக்கும். நீங்கள் அரசியலாக வரும்போதுமே இது நடக்கும். அரசியலாக வரும்போதுமே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள். ஆனால் இந்த இருவரும் இயக்கங்கள் கிட்ட நம்ம எங்கே நிற்போம் அப்படிங்கிற அந்த அச்சம் தருகிற தயக்கமாக தான் இதெல்லாம் எடுத்துக்கணும். விஜயோட தயக்கத்தை எடுத்துக்கணும். நீங்கள் அவர் ஜல்லிக்கட்டுக்கு முகத்தில் கர்ச்சிப் கட்டிட்டு வராரு, சகோதரி அனிதா வீட்டுக்கு போகிறாரு, தூத்துக்குடி சகோதரி வீட்டுக்கு போகிறாரு. இங்கெல்லாம் யாருக்குமே சொல்லாமல் அவர் போகிறாரு. போன பிறகு அந்த புகைப்படங்கள் வருது, அது வெளியில் இது பண்ணுது. அதே போல் பனையூர் சம்பவத்தில் தன்னுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு அவர் பனையூர், முதல்ல பனையூர்லேருந்தே வரலாம். பனையூரில் அந்த போராடுறாங்கல்ல, நம்ம பரந்தூர் விமான நிலையம் போராடுறவங்கள வீட்டுக்கே கூப்பிட்டு இதை இப்போ ஆதரவு தெரிவிக்கிறாரு. சென்னை மாநகராட்சியில் போராடுறவங்கள கூப்பிட்டு ஆதரவு. இது எல்லாம் இந்த தயக்கத்திலேருந்து வரக்கூடியது. இந்த தயக்கம் சாதாரண தயக்கம் இல்லை, அது இருவரும் முன்னேற்ற கழகங்கள் கொடுக்குற ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுலேருந்து வர. ஆனால் அவங்க தனியாக நின்று பண்ணலை, அவங்க கூட லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. கட்டமைப்பு இருக்குது, ஒரு மாநிலம் தழுவிய நிர்வாக கட்டமைப்பை பொதுச் செயலாளர்ல இருந்து 72 மாவட்ட செயலாளர் வரை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆனாலும் இந்த 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால அரசியலை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா? எத்தனை நடிகர்கள் திரைத்துறையில் இருந்து அவ்வளோ அச்சம் இருக்கிறவர் ஏன் சார் அரசியலுக்கு வரணும்? அப்படி என்ன தேவை? இப்போ ஏன்னு சொல்றேன்னா, இவ்வளோ சார் ஒரு 96ல் ரஜினிக்கு முன்னாடி இருந்த வாய்ப்பு மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு எந்த நடிகருக்கு இருக்கு, முடிச்சிடறேன், இந்த மாதிரி வேற யாருக்கும் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த ஜாம்பவான் வராமல் பின்வாங்கிய அல்லது நைச்சியமாக தப்பிச்சு போன இடம் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ். அப்பயும் திமுக இருந்தாங்க, அப்பயும் அதிமுக இருந்தாங்க. அப்போ அவரை பார்த்து உங்களுக்கு பயம் வரல. விஜயகாந்த் கிட்ட ஒரு எம்எல்ஏ சீட்டோட ஆரம்பித்து ஒரு எதிர்கட்சி தலைவராகி டெபாசிட் கூட கிடைக்காம முடிச்சு விட்ட இடமும் தமிழ்நாட்டு அரசியல் தான். அப்போது இந்த 2 நடிகர்கள் இந்த 2 ஜாம்பவான்கள்கிட்ட நிற்க முடியாமல் போயிருக்காங்க. இந்த 2 நடிகர்களுக்குமே மிக ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் கட்டமைப்பு இருந்தது, பொலிட்டிக்கல் ஆலோசகர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு காலில் பேசக்கூடிய அளவுக்கு சீஃப் மினிஸ்டர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு மாபெரும் இயக்கத்தை 3ஆம் இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு வல்லமையும் விஜயகாந்துக்கு இருந்தது. இவங்களே சறுக்கின இடத்துல அப்போ நீங்கள் இவங்களை ஓவர் டூ பண்ணி போகணும் இல்லையா? நீங்கள் சொல்கிற அதே பேராமீட்டரில் வைக்கிறேன், ஒரு ரஜினியை தாண்டின ஒரு கரிஸ்மா, ரஜினியை தாண்டின ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்குற இடம், ரஜினியை தாண்டி ப்ரெஸ்ஸை சந்திக்கிற இடம், விஜயகாந்தை தாண்டி தொண்டர்களோட மூவ் பண்ணுற இடத்துக்கு போனால் தானே அட்லீஸ்ட் விஜயகாந்த் ரஜினி அளவுக்காவது இவர் வந்திருக்க முடியும். இவர் அதுவே பண்ணாத பொழுது என்ன நீங்கள் பண்ண போறீங்கன்ற கேள்வி வரும்ல. அப்படி என்ன எக்ஸ் ஃபேக்டர் இவர்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். அதான் சார், நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம்ல, 96ல் ஐயா ரஜினிக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு. ஆனால் அவர் அன்னைக்கு என்ன பார்த்துருப்பார் தெரியுங்களா? இந்த 2 கட்சிகளோட கட்டமைப்பை பார்த்துருப்பார், 2 தலைவர்களோட ஆளுமையை பார்த்துருப்பார். சரி, நீங்கள் அதே இடத்துல அப்படியே வாங்க, அவர்கள் இல்லாத ஒரு நேரத்தில் வரலான்னு கூட இவர் ஒரு யோசித்து ஒன்று சொன்ன பொழுது, ஆனால் அன்றைக்கும் அதே கட்டமைப்பு இருந்துகிட்டே இருந்தது. இப்போது நாம் சொல்கிறோம் 96ல் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது வாங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாத மேலே இருந்து பார்க்கக்கூடிய மாநிலம் முழுக்க நிர்வாகிகள் இருக்காங்க, எங்கே போனாலும் இருக்காங்க. சரி, இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடுவது போல் 96ல் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வாய்ப்பு எதனால் ஐயா ரஜினிக்கு தெரியாமல் போச்சு? ஏன்னா அவர் நாம் பார்க்க முடியாத இன்னொரு விஷயத்தை அவர் பார்க்கிறார். இதே இடத்துல தான் ஐயா விஜய் அவர்களும் அதே இருவரும் முன்னேற்றங்களுடைய கட்டமைப்பை பார்க்கிறார்.
அந்த கட்டமைப்பை தாண்டி தன்னால் போக முடியும் என்கிற நம்பிக்கை வருகிற இடத்தில்தான் ஐயா விஜயகாந்த் அவர்களும் களத்துக்கு வருகிறார், ஐயா விஜய் அவர்களும் களத்துக்கு வருகிறார்கள். ஆனால் இவர் தனக்கே உரித்தான பாதையில் போகிறார். மெஷர்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்னே தவிர, அவர் அந்த எப்போ ஒரு இயக்கமாக அதை ஆரம்பித்து 2 பெரிய மாநில மாநாட்டை அவங்க நடத்தி முடிக்கிறாங்களோ, அடுத்து மக்களை சந்திப்பதற்கான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போல்லாம் அந்த தயக்கத்தை கடந்து தான் வரார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்தையுமே நாம் ஒரு அதீத நம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் செஞ்சிட முடியாது. இது ஒரு தயக்கத்தோட ஒரு எச்சரிக்கை உணர்வோட செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் இவங்க போகிறாங்க. அப்போ அவங்க வேறு சில விஷயங்களில் அவங்களுக்கு இருந்த கவனத்தினால கரூரில் ஒரு சில விஷயங்களை அவங்க கவனப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. இப்போ உங்களை போன்றவர்கள் சொன்ன சில இடங்களில் நீங்கள் பதிவிடக்கூட செஞ்சீங்க. அப்போ அந்த எச்சரிக்கை உணர்வை அவங்க எடுத்திருந்திருக்கணும், எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த ஒட்டுமொத்த நரேஷன்லையுமே நான் கரூர்ன்ற சம்பவம் நடக்கலைன்னு வச்சுக்கிறேன். இப்போ கரூர் சம்பவம் நடக்கலை. இப்போ கரூர் சம்பவத்தை வைத்து மட்டும் நான் விஜய் மதிப்பீடுன்றது ஒரு புறம் வச்சுறேன். கரூர் சம்பவம் நடக்கலைன்னு வச்சுக்கோ. ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற சமயத்தில் எம்எல்ஏ இயக்கங்களில் இருக்கவங்க கூட மொத்தமாக ஒரு புது பார்ட்டி ஒன்று வருது. அது ஒரு திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்றுன்றதை தாண்டி ஒரு பாட்டாளி வர்க்கத்தை கேல்வனைஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அவர் ஆரம்பிக்கும் பொழுது இதே மாதிரி மார்க்ஸ் வைக்கிறார் எங்களோட தலைவர், பெரியார் எங்களோட தலைவர், அம்பேத்கர் வைக்கிறார். அண்ட் தென் தலித் முதல்வர் என்பதை முதலில் முன்மொழிந்த ஒரு கட்சியாக வெளிப்படையாக சொல்லி வைக்கிறாங்க. முருகவேல் ராஜன் இருக்காரு, தலித் ஏழுமலை இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு தலைகளை திரும்ப வைக்கக்கூடிய அல்லது பெரிய போராட்டங்களை எல்லாம் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேல்வனைஸ்டு கட்சியாக இது இருந்தது. வைகோ பிரிஞ்சு இந்த கட்சி ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, இவருக்கு எதுவுமே நியாயமாக நடத்தப்படலை, இவர் பின்னாடி நாம் போகலான்னு சொல்லி நிறைய மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க. சின்னம் எங்களுதான்ற சண்டை நடக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சின்னம் யாருக்கு என்பதோ இல்லை அந்த கட்சி யாருக்கு என்பதோ, யார் அத்தாரிட்டின்ற சண்டை பெருசாக திராவிட கட்சிகளுக்குள்ளே நடக்கலை. இந்த 2 ஈவெண்ட். அதற்கடுத்து திரும்ப அவர்கள் தலித் பேந்தர்ஸ்லேருந்து விடுதலை சிறுத்தைகளாக பரிணமித்து போகும்பொழுது ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் விஜயகாந்துக்கு ஒரு மண்டபத்தை இடிச்சிட்டாங்க, இவருக்கு அநியாயம் நடந்துருச்சு. அப்போது சீமானுக்கு பெரிய ஆதரவு என்னென்னா 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை, தமிழக அரசு சரியாக கவனம் செலுத்தலை, சரியாக அதை இன்டர்வீன் பண்ணலை, காங்கிரஸ் மேலே இருந்த ஒரு கோபம், இது எல்லாம் சேர்ந்து அப்போது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் சீமான் பக்கம் திருப்பினது. அப்போது ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு பேட் ஈவெண்ட் அல்லது ஒரு கேட்டக்லிஸ்மிக் ஈவெண்ட் இன்னொரு கட்சியை கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது, இது நான் வர்றதுக்கான ரீசன் இருக்குது, நாங்கள் காங்கிரஸை நாங்கள் முடிச்சு விட்டு தான் மறு வேலை பார்ப்போம் அப்படின்னு சீமான் சொல்லும்பொழுது அந்த தலைகள் திரும்புது. கலைஞரை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், கலைஞர் இல்லை இனிமேல் திமுக, நான் தான் திமுகன்னு வைகோ சொல்லும்பொழுது அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது. கலைஞர் என்னை வஞ்சிச்சிட்டாரு, மண்டபத்தை இடிச்சிட்டாங்க பாலம் கட்டுறதுக்காக. விஜய்க்கு அப்படி என்ன இருந்தது? எதுவுமே இல்லைன்னும் பொழுது கிட்டத்தட்ட அதுவே உங்கள் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இல்லையே நீங்கள் வர்றதற்கு. தமிழ்நாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. எதிர்கட்சி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, தமிழ்நாடு ரேட்டிங் ரேங்கிங் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. எதிர்கட்சிகளும் இவங்களுமே அதுவரை மறந்து போயிருந்த ஒரு அரசியல் நாகரிகத்தோடு இருக்கிறாங்க. இப்போ விஜய் கட்சிக்கு இந்த கட்சி ஏன் அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா? அதுதான் ஜனநாயகம். நீங்கள் எந்த ஒரு தேவை இருக்கோ தேவை இல்லையோ, அல்லது ஒரு சூழல் உதவுகிறதோ உதவவில்லையோ, ஜனநாயகத்துக்குள்ளே ஒரு புதிய சக்தி வர்றது இருக்குல்ல, அதுதான் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதையே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போது முதலாக சாதி மதம் இதையெல்லாம் கடந்து எல்லோரும் ஒன்றா போய் நின்ன ஒரு இடம் அப்படின்னா தியேட்டர்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு அமைப்பாக எல்லாவற்றையும் கடந்த இப்போ ரசிகர் மன்றங்கள் மேலே நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பால்ய பருவத்தில், ஒரு வளர இளம் பருவத்தில் ஒருத்தன் மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு கீழே ஒன்றிணைகிற முதல் இணைப்பை அது பண்ணுச்சு. அதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த தேவைகளுமே இல்லாத ஒரு இடத்துல அப்படி ஒரு தேவையோ அப்படி ஒரு வாய்ப்போ இல்லாத ஒரு சூழலில் ஒரு தலைவர் வருகிற போது அது இன்னமும் சவாலாக இருக்கும். அப்போ அது இன்னமும் இந்த அரசியலை கூர்மைப்படுத்தும். இல்லை சார், இன்னொன்று வெளிப்படையாக கேட்குறதுனா, இது ஒரு தமிழக மக்களில் ஒருவனாக சரிப்பா அவர் புது கட்சி வந்திருக்கு, எனக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க, அண்ணா தூக்கி பிடிக்கிறாங்க, இது கரெக்ட் சார், எனக்கு இது புரியுது. ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் எனிமி நீங்கள் யாரை சொல்வீங்க? இப்போ சீமானுக்கு ஸ்ட்ராங் எனிமியாக ஆளும் காங்கிரஸ் இருந்தது, ஆளும் திமுக இருந்தது. இப்போ மத்தியிலையும் காங்கிரஸ்,
தமிழ்நாட்டிலையும் திமுக ரெண்டுமே ஆளுங்கட்சி, அந்த 2 ஆளுங்கட்சிகளை நான் எதிர்க்கிறேன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோயிக் கால் இருந்தது. வைகோவுக்கும் கிட்டத்தட்ட அதுவே தான், அவருக்கு இல்லாததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் தீக்குளிச்சு இறந்து போகிறாங்க, ஒரு தியாகத்தின் இதில் இருந்தால் அவர் கட்சி தொடங்குகிறார். கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி யாரையா ப்ளேம் பண்ணுறதுக்கான, அல்லது இவங்க முடிச்சு விட்டுருக்காங்க, தமிழ்நாட்டை இவங்க சீரழிச்சிட்டு இருக்காங்க, இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஸ்ட்ராங்கர் காலே இல்லையே. ஒருவேளை அதற்கு தான் அவர் வந்திருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கணும், இல்லை அது ஆரம்பித்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஏன் வந்து வாக்கு திருட்டு நடத்துகிறார்கள் பாஜக அப்படின்னு காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா, அதை பற்றி ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. கவின் படுகொலை நடந்திருக்கு, அந்த ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, நேரடியாக தமிழ்நாட்டு அரசை குற்றம் சொல்லலாம்ல. மதுரை மாநாட்டிலேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் தான் நம்ம ஊர் இருக்குது. இதை எதுவுமே சொல்லாமல், அவங்கள வில்லிஃபையே பண்ணாமல், நான் வந்து மாற்றம் தருவேன் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், அல்லது ஒரு ஆம் ஆத்மி மாதிரி எட்டனதர் பார்ட்டி, அல்லது எல்லோரும் நலம் காக்க திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கட்சி வர்ற மாதிரி பெரிய கொள்கைக்கான கால் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு இந்த சின்ன பசங்க எழுதுகிற ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடாதா? நிச்சயமாக அது ஏன் ஆகாதுன்னா, அரசியல் கட்சிகள் ரொம்ப கொந்தளிப்பாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் சித்தாந்த சண்டைகளை செய்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. மிகவும் அரசியல் கட்சிகளினுடைய அந்த கட்சி சார்ந்த செயல்பாடுகளே ரொம்ப உக்கிரமாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கு பிறகு இந்த புதிய பொருளாதார கொள்கை இதெல்லாம் வந்த பிறகு ஏறக்குறைய பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய தன்மை பொருளாதாரம் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ இப்போது ஒரே மாதிரியாக ஏறக்குறைய, இப்போ நீங்கள் காங்கிரஸினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கும் பாஜகவினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கும் என்ன பெரிய வேறுபாட்டை சொல்ல போகிறீங்க? அப்போ என்னென்னா, இப்போ அரசியல் கட்சிகள் யாரை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நிர்வாகத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிர்வாகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை முன்னெடுக்க போகிறீங்க, அப்படியாப்பட்ட ஒரு இடம் வந்து இங்கே இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ இந்த நிர்வாகத்துக்குள்ளே இப்போ என்னென்னா, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர்களுக்கு தான் சவால் அதிகமாக இருக்குது. ஏனென்றால் ரொம்ப நுட்பமான இடங்களை ரொம்ப கூர்மையாக பார்த்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இவங்க வீடியோ எவிடன்ஸ் கிடச்சிருது டக்குன்னு, முன்னாடி வீடியோ எவிடன்ஸ் கிடையாது, இப்போ டக்குன்னு கிடச்சிரும் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் பேசுவதுங்கிறது ஒரு அரசியல் இயக்கமாக உங்களுக்கு வந்து ரொம்ப, இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியது போல் அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அது எதுவுமே இல்லை, எல்லாமே அசிஃப் செட்டில்டு, அசிஃப் மெச்சூர்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது நீங்கள் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப சவாலாக வந்து இந்த அரசியலை அணுக வேண்டியது இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அரசியல் எந்த மாதிரியான அரசியலாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு 10 ஆண்டு காலத்துலேயுமே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவருடைய குரலாக, அவங்க பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ தேர்தல் அரசியலில் அவங்க பெருசாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் யாரோ ஒருவருடைய குரலை இங்கே ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நாம் அரசியல் தலைவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை பண்ணலாம், ஆனால் இங்கே ஒரு நெடும்பாதை இருக்குல்ல. நீங்கள் சமூக நீதிக்கு எதிராக எதையுமே வந்து நீங்கள் பண்ணிட முடியாது. ஈவன் தேசிய கட்சிகளே கூட இங்கே வந்தால் கூட இங்கே இருக்கிற இந்த அரசியலை ஒட்டி தான் வந்து பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது, ஒரு மக்களிடம், குறிப்பாக பெண்களிடமும் இளைஞர்களிடமும் சிறுவர்களிடமும் செல்வாக்கு பெற்ற ஒருவர் இந்த மண்ணில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தோடு வந்துடலாம், கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போவதற்கான பாதை இருக்குல்ல, அது நீங்கள் ரொம்ப நுட்பமாக போனால் தான் போக முடியும். சார், நான் இந்த கேள்வி ஒரு குதர்க்கமான கேள்வியாக வைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டா இது சரியா தவறா? ஏங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நல்ல காலம் அவர் வந்து பாஜக பாலிடிக்ஸ் எடுக்கல, அவர் ஒரு வலதுசாரி எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? பி ஹாப்பி தட் ஹீ சோஸ் பெரியார், பி ஹாப்பி தட் ஹீ சோஸ் அண்ணா. அவர் மட்டும் இவங்களை கையில் எடுக்காமல் வேற எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், இப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலான்னு நீங்கள் சொல்கிறதுனுடைய ஒரு அண்டர் டோன் இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டா சரியா தவறா? இல்லை சார், நான் அப்படியே சொல்லலை. அது ஒரு நீங்கள் யார் வந்தாலும் இங்கே தான் சார் அரசியல், இந்த அரசியலை தான் பண்ண முடியும். இப்போ அவர் வந்து இவர் ஐயா பெரியாரை கைப்பிடிக்காமல் வலதுசாரி அரசியலை கையிலேயே எடுத்தாருன்னு வைங்க, இந்த மண்ணில் இருக்கிற கட்சிகள் அதை எதிர்கொள்ள முடியாமல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்கே எதிர்கொள்ளுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் யாரை கொள்கை தலைவராக எடுக்கிறார்கள், அந்த கொள்கை தலைவராக எடுத்தவர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மண்ணோடு அவங்க எப்படி உரையாடி இருக்காங்க. இப்போது அவங்க வழி வந்தவங்களே, இன்றைக்கு ஐயா பெரியார் வழி வந்தவர்கள், அண்ணா வழி வந்தவர்களே
இன்றைக்கு எந்த அளவிற்கு விலகி நிற்கிறார்கள், எந்த அளவுக்கு அந்த பாதையோடு நெருங்கி நிற்கிறார்கள்ங்கிறத தமிழ் அறிவு சமூகம் பேசிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இவர் வர்றதுனாலேயே அவர் அந்த பாதையில் அப்படி நெருங்கி நின்று காரியங்களை ஆற்றுவார்னு யாரும் நம்ப போகிறதில்ல. அதே நேரம் நீங்கள் இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தத்தில் போயிட்டா கூட இவ்வளவு செல்வாக்கு உள்ள ஒருவர், இவ்வளவு மக்கள் ஆதரவு உள்ள ஒருவர் வேறொரு சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறார், அதனால் அந்த சித்தாந்தத்துக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடும்னு இங்கே இருக்கிறவங்க விட்டுருக்க போகிறதில்ல. ஆனால் நாம் என்ன கவனிக்கணும்னா, அவர் கையில் எடுத்திருக்கிறவர்கள் என்ன பேசுகிறார்கள், அந்த பாதையை ஒட்டி அவர் நிற்பாரா இல்லையா அப்படிங்கிறத வரவேற்கிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த மண்ணில் தந்தை ஒரு தந்தையை போல சுட்டி காட்டியவர், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா தமிழ் சமூகத்துக்கு அது பெரியார் எவ்வளவு தூரம் சுட்டி காட்டினார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே நேரம் ஒரு தாயுமானவனாக இருந்து சோறு போட்டு நம்மளை படிக்க வைத்தவர் காமராசர், ஐயா காமராஜர் இல்லையா. ஆனால் இந்த நவீன தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மூத்த அண்ணன் அப்படின்னு பார்த்தா அது அண்ணா தான். ஒரு நவீன பாதையை காட்டினார், ஏழை எளியவர்களை அதிகாரத்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சார். அது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லிக்கொண்டே போனார். ஐயா ராஜாஜியினுடைய கையை பிடித்து பெற்ற வெற்றியை கொண்டு போய் இங்கே இருந்த தென்னூரில் இருந்த பெரியாருடைய காலடியில் சமர்ப்பித்து இது உங்கள் ஆட்சின்னு சொன்ன பெருந்தகை இல்லையா. அப்போ அந்த இடத்துல அவர் நிற்கிற பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் இந்த பாதைக்குள்ளே நிற்கிறீங்களா இல்லையா, இன்னைக்கு நம்ம கேட்குறோம்ல. இவங்களெல்லாம் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு நீங்கள் கரூர் போகாமல் இருக்கிறது சரியா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. இப்போ நான் என்ன ஒரு ஆய்வாளராக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த நெடும்பாதைக்குள்ளே அவர் வந்துட்டார், அதை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டியதில்லை. இல்லைங்க, இது என்ன கரூர் அதான் சொல்கிறேன் சார், இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் வச்சு கேட்கல. கரூர் சம்பவம் ஒன்று நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா முதற்கொண்டு எல்லாரும் அவங்களுடைய தொண்டர்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, மக்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான தொண்டர் கனெக்ட் இருந்தது, பீப்புள் கனெக்ட் இருந்தது. இவரை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான பிம்பம் இருந்ததே இல்லை. விஜயகாந்தை நீங்கள் ஸ்டேஜில் பார்த்ததை விட இப்போ சிவாஜியோடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கி துண்டை சுழட்டி என்ன பண்ணியிருப்பாருன்றதை நம்ம பார்த்துருப்போம். அப்படி ஒரு ஸ்டாராக இருந்தவரையுமே இறங்கி ரோட்டில் இறங்க வச்சு, நீ என்ன கூட நட, நீ ஏன் நீ காண்டஸா காரில் உட்காந்துருக்க, ஏன் நீ ஃபோர்டு எண்டாவரில் உட்காந்து இறங்கி வர மாட்டிங்களா அப்படின்னு யார் வந்தாலும் கேட்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சூடு நிறைஞ்ச ஒரு ஊர் தான். அப்படி இருக்கும்போது நான் மக்களையும் பார்க்க மாட்டேங்கிறேன், நான் தொண்டர்களையும் பார்க்க மாட்டேங்கிறேன். இவரை பார்க்குறதே ஒரு திரை நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஒரு வால் நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் தான் பார்க்க முடியுன்றது ஒரு சரியான போக்கு தானா? இல்லை, இந்த வெயிட்டேஜ், இந்த ஷூஸ் வைக்க முடியும். அத்தனை ஆயிரம் கூட்டங்க, அத்தனை லட்சம் கூட்டங்கள் தான் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்த பெரியாரும், அத்தனை லெட்டர்ஸ் எழுதி தீர்த்து பார்த்த அண்ணாவும், அத்தனை பேர்கிட்ட கல்லடி பாண்டிச்சேரியில் குத்துயிரும் கொலையுருமா கடந்த கலைஞர் அவர்களும், எவ்வளவு பஞ்சாயத்துக்களை எல்லாம் பார்த்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருந்த ஜெயலலிதாவும் மக்கள் தொண்டர்களை சந்திச்சதை தாண்டி இவர் சந்திக்க வேண்டாமா? நிச்சயமா. அப்போ அந்த கேப் இருக்குதானே? இல்லை, அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் அவர் கட்சி நிர்வாகிகளோடு உரையாடுகிற இடங்களை பாருங்கள். இப்போ செயற்குழு பொதுக்குழு கட்சியினுடைய அந்த அரங்கமாக கட்சியினுடைய நிர்வாகிகளோடு அவர் ரொம்ப இணக்கமாக தான் இருக்கார். அதே மாதிரி அவருக்கு எங்கங்க ஆதவ் புசி தாண்டி எங்களை வேற யாரும் பார்க்க முடியல, அவரை ஜான் ஆரோக்கியசாமி எங்களை பார்க்க முடியலன்ட்டு அங்கே வெளியே வந்தவங்களாம் சொன்னாங்களே. இதுவரை கலைஞரை விட்டு பிரிஞ்சவங்க கலைஞரை எங்களால் பார்க்க முடியலன்ற குற்றச்சாட்டு சொல்லலை. ஜெயலலிதா விட்டு பிரிஞ்சவங்க யாருமே எங்களால் ஜெயலலிதாவை பார்க்க முடியலன்ற குற்றச்சாட்டு சொல்லலை. சசிகலா மேல குற்றம் சொல்லுவாங்க, இல்ல கலைஞர் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு, உதயநிதியை தூக்கி பிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குமே ஒழிய எங்களுக்கு அக்சஸ் இல்லைன்ற குற்றச்சாட்டு புதுசு தானுங்க. இல்லை, அதாவது ஒரு இயக்கத்திலேருந்து வெளியில் வராங்க, வெளியில் வந்த பிறகு அவங்க சொல்கிறது ஒன்று. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதை இதற்கு உங்கள் முந்தைய கேள்வியும் நான் இணைச்சே பார்க்குறேன். இப்போ அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய நடவடிக்கைகளை பாருங்கள். இது இந்த மண்ணில் மாவட்ட செயலாளர்கள் தான் ரீஜனல் சத்ரப்ஸ், அவங்க தான் இதை தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய நில மன்னர்கள் தான். அவங்க தான் தலைமைக்கும் கீழே இருக்கிறவர்களுக்கும் ஒரு கனெக்டாக இருக்கிறவங்க. அவங்க தான் தீவிரமாக களத்தை ஒரு கட்சிக்காக தயார்படுத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த மாவட்ட செயலாளர்களோடு அவர் உரையாடுகிற விஷயங்களை பாருங்கள். மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவுக்கு இவரோட இணக்கமாக இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, அதை பாருங்கள். இப்போது ஒரு புது இயக்கம், இப்போ ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட இருக்குது, தொண்டர்கள்ட்ட இருக்குது. இப்போ அவர் வராரு, ஃபோட்டோ எடுக்கணும்னு அது எல்லாமே ஒரு புது இயக்கம் வருகிற பொழுது இருக்கிற ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு. அப்புறம் எல்லாருக்குமே அவருக்கு சொல்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்கும்.
இப்போ ராகுல் டிராவிட் ஒரு முறை சொன்னார்ல, என்னோட பேட்டிங் பற்றி இந்தியாவில் வந்து 40 கோடி பேருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு, அவர் அணுகிறதுக்கு பல யோசனைகள் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டிஸ் தான் நான் பார்க்குறேன். ஒரு இயக்கமாக போகிற பொழுது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறது இதெல்லாம். ஆனால் அதை கடந்து பார்க்குற பொழுது இப்போ நம்ம ஒரு மாவட்ட செயலாளரோடு அப்படி எப்படி பேசுகிறாரு, ஒரு மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஒரு பொன்னாடையோ ஒரு நினைவு பரிசோ தருகிற பொழுது அவங்க எவ்வளோ கல்டிவேட்டடாக இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து தொண்டர்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதை எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ என்னென்னா இதில் வெவ்வேறு புள்ளிகள் இருக்குது. ஒன்று ரசிக மனோபாவத்தோடு அவரை அணுகுகிறவர்கள், இன்னொரு தொண்டர் மனோபாவத்தோடு நம்ம ஒரு கட்சி ஆகிட்டோம், நம்ம தோளில் ஒரு துண்டு போட்டோம், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னொன்று நிர்வாகிகளாக இருந்து இந்த களத்தில் இருக்கக்கூடிய இருபெரும் முன்னேற்ற களங்களையும் தாண்டி நம்ம கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய சவாலுங்கிறத புரிஞ்ச கள நிர்வாகிகள். இவங்க எல்லாரோட இணைத்து தான் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கணும். அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுல வந்து வேறுபாடு இருக்கலாம். ஒரு சில இடங்களில் அவர் முன்னேற்ற கழகங்களின் அரசியலிருந்து விலகி போகலாம். ஏனென்றால் இப்போ ஒரு தேசிய கட்சிகள் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு நடிகர் போய் பண்ணியிருந்தார் அப்படின்னா இவருடைய செயல்பாடுகள் வந்து வேறு மாதிரி மதிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே நுணுக்கமாக சொல்கிறதுனா எப்படிங்க? இல்லை, இப்போ தேசிய கட்சிகள் மட்டும் ஆளுங்க அவங்கள வந்து இப்போ நீங்கள் வந்து முன்னேற்ற கழகங்களுடைய எம்எல்ஏக்களையோ அமைச்சர்களையோ நிர்வாகிகளையோ நீங்கள் எப்போ வேணால் அக்சஸ் பண்ணலாம், எப்போ வேணால் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. தேசிய கட்சிகளில் அந்த அளவுக்கு நீங்கள் எளிதாக அணுகக்கூடிய நிலைமை வந்து இல்லை. நான் சொல்ல தேசிய கட்சிகள் மட்டும் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா ரொம்ப இன்டென்சிவான ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். அப்போ நீங்கள் அந்த ஸ்கேலை நீங்கள் எங்கே வச்சிங்கனாலுமே அது இன்னமும் அவங்க ஒரு கட்சியாக மாறி இயக்கமாக போய் இந்த உற்சாகம் எல்லாம் வந்து அது வேற ஒரு விஷயமா திரண்டு அந்த தேர்தலை சந்தித்த பிறகு தான் அது வந்து ஒரு இயல்பான நிலைமைக்கு வரும். அப்படின்னா இந்த தேர்தலில் வந்து நீங்கள் இதனோட மறைபொருள் என்னன்னா, இந்த தேர்தல் வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் தான் அவங்களுக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது 2026 அவங்களுக்கு கிடைக்க போகிற தோல்விக்கு பின்னாடி 2030-31 அவங்க பெரிய அரசியல் இயக்கமாக மாறுவாங்கன்ற மறைபொருள் சொல்கிறீங்களா? இல்லை சார், அப்படி பார்க்காதீங்க சார். உங்களுக்கு ஒரு முன் உதாரணம் இருக்குது. நீங்கள் வந்து 2 பேர் நம்பர் 1 நம்பர் 2 இடத்துல 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்லா படிக்கிற பசங்க. நீங்கள் 2 பேருமே நல்லா படிக்கிற இவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் அவன் செகண்ட் ரேங்க் எடுக்கிறான், அவன் செகண்ட் ரேங்க் எடுத்தால் இவன் ஃபஸ்ட். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அவனை மாதிரி நீங்கள் படிக்கலாம், அவனை மாதிரி எக்ஸாமுக்கு போய் தயாராகலாம். அவன் எப்படி எக்ஸாம், ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வருமா செகண்ட் ரேங்க் வருமானு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஐயோ இவனுக்கு 2 பேரையும் தாண்டி நம்ம போய் நின்ற முடியுமா, ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ நம்ம எடுத்துட முடியும். ரிசல்ட் வந்தால் தானே சார் தெரியும். மார்க் ஷீட்டை கையில் பேப்பரை திருத்தி உங்கள் கையில் வாங்கினா தானே தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற ரொம்ப திறமை வாய்ந்த இருபெரும் முன்னேற்ற கழகங்கள் இருக்குது. இவங்க 3ஆவதாக அவங்கள கட்டமைப்பு அவங்களே மாதிரி வச்சுருக்காங்க. பல்வேறு ஒரு சில இடங்களில் அவங்கள விட்டு விலகி போகிறாங்க. சார் இவங்க அவங்கள நெருங்கி நின்றுட்டாங்களா, ஒன்றா அந்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்குள்ளே வந்து நின்றுட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம பாக்ஸை உடச்சி கவுண்ட் பண்ணால் தான் தெரியும். அது வரைக்கும் எல்லாருக்கும் அவங்களுமே பதட்டமாக தான் இருப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அச்சமாக நான் பார்க்கல. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் இருக்குல்ல சார், இங்கே மாதிரி ஒரு அரசியல் எங்கே நடக்குது? நீங்கள் மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்தப்படும் போது அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நான் இந்த உதாரணத்துக்காக சொல்லிடுறேன். பீகாரில் உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பாஜகலேருந்து 50,000 பூத் லெவல் ஏஜென்ட், எத்தனை 7 கோடி பேருக்கு 50,000 பேர் இருக்காங்க. 16,000 பேர் காங்கிரஸ், 43,000 44,000 பேர் ஆர்ஜேடி, 34,000 பேர் ஜேடியு. தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் இருக்குது? ஒரு பூத்து அதுக்கு ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் சார் 10 மடங்கு ஏஜென்ட் இருப்பாங்க சார். 10க்கு மேலே இருக்கும், 10 மடங்கு இருக்கும் இல்லையா பூத் லெவல் ஏஜென்ட். இந்த எஸ்ஐஆர் அவங்க நடைமுறைப்படுத்த அங்கே வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சார். இப்போ நான் இங்கே இருக்கேன், என் ஓட்டு ஊரில் இருக்குது, எனக்கு இந்த இதை ஆரம்பித்தா 10 பேர் ஃபோன் பண்ணோம், தம்பி நான் பார்த்துட்டேன் இது இப்படி இருக்குன்ட்டு இல்லையா சார். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே களம் இது வந்து ஒரு
நீங்கள் வந்து இது வந்து இப்போ கிரிக்கெட்டில் ஒவ்வொரு பிச்சு வேறுபடும்ல, அதே மாதிரி தமிழ்நாடுங்கிற அரசியல் களம் வந்து லார்ட்ஸ் இது லார்ட்ஸ் இல்லையா, தமிழ்நாடு அரசியலுக்கு இது லார்ட்ஸு. நீங்கள் உங்களோட முதல் மேட்சை லார்ட்ஸில் போய் ஆடுறீங்கன்னா ஒரு பிளேயருக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் சேப்பாக்கில் இறங்கி ஆடக்கூடிய ஒரு பிளேயருக்கும் லார்ட்ஸில் போய் முதல் மேட்ச் ஆடக்கூடிய ஒரு பிளேயருக்கும் கேட்பாங்கல்ல சார், கவுண்டி ஆடாம ஏன் லார்ட்ஸ் வந்துட்டீங்கன்னு கேட்பாங்கல்ல, நீங்களே சொல்றீங்க லார்ட்ஸ்னு, அப்புறம் ஏன் வந்து ஈரோடு இடைத்தேர்தலை நீங்க புறக்கணிச்சிங்கன்னு ஒரு கேள்வி வரும். இவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கீங்கன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கலாமே, ஒரு டெஸ்டிங் வாட்டர் மாதிரி ஆயிருக்கும், நீங்க அதை ஏன் மிஸ் பண்ணீங்க? அது வந்து அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க இதை சொல்றீங்களே, நாடாளுமன்றத்துல நான் பாஜகவுக்கு தீவிரமாக எதிர்ப்பை பதிவு செய்கிறேன் அப்படின்னு என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட சொல்லிட்டு. நாடாளுமன்றத்துல என்ன பிரச்சனைனா, நீங்க நாடாளுமன்ற தேர்தல் இரானிக்க பாடிட்டு ஆடிட்டீங்க வந்திருக்கலாமே லார்ட்ஸுக்கு. அப்படி இல்லை, நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களை பொசிஷன் பண்ணீங்கன்னா ரிலேட்டிவாக தான் பொசிஷன் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளருங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு புது கட்சி நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போய் நின்றுருந்தா பொசிஷனிங் வந்து ரிலேட்டிவ் பொசிஷனிங். இவரை கம்பேர் பண்ணி இவரை கம்பேர் இல்லை சார், நீங்கள் உங்களை பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஜெயலலிதாவை தாண்டி இதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை சார். அதான் அவங்களே சொல்ல முடியாது. அவங்களே சொன்னாங்க, அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரோட பீக்கில் ரொம்ப அருமையாக சொல்கிறேன், இந்த ஷார்ப்னஸ் தான் அவங்க பீக்கில் அவங்க சொன்னாங்க. சார் நீங்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் பிரதமர் வேட்பாளர் எனக்கு ஓட்டு, அது ரிலேட்டிவ் பொசிஷனிங் ஆகிடும். அப்சல்யூட் பொசிஷனிங் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க? சட்டமன்ற தேர்தல் தான் பண்ண முடியும். இடைத்தேர்தல் மிஸ் பண்ணிருக்க வேண்டாமே. அதான் சார், இப்போ என்ன ஏன் கேக்குறேன்னா சார், இல்ல நீங்க இல்ல சார், இந்த பொசிஷன் எடுத்துட்டு போலையா சார்? இல்ல சார், அவர் ஏற்கனவே 2 தேர்தல்களை பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் 5வது தேர்தல். ஆமா சார், அவருக்கு பிரச்சனை கிடையாது சார். நீங்க வந்து விஜய் தாங்க முதல்வர் வேட்பாளர், நம்ம விஜய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு களத்தை காண்கிறது இருக்குல்ல, அது வேற. அது ஒரு அரசியல் கட்சியோட வரவேற்பு இதுக்கு இருக்கு சார். அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வேற மாதிரியான ஒரு இதை கொடுக்கும். நீங்க வந்து ஈரோடு இடைத்தேர்தல்ங்கிறதால நீங்க போய் நிக்கிறீங்க, அங்க ஒரு எம்எல்ஏவை நீங்க ஜெயிக்கவே செய்யறீங்கன்னு வச்சுங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் அரசியல் களத்துல என்ன சார்? அதிமுக பார்ட்டிசிபேட்டே பண்ணாத தேர்தல், நான் அதனாலதான் சொல்ல வரேன் சார். அதிமுக புரிஞ்சுக்கங்க சார், அதிமுக இந்த மண்ணை 32 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி சார், அதிக வருஷம் ஆண்ட கட்சி சார். அவங்க தேர்தலில் உள்ள வரலாம், அவங்க வெளியே போகலாம், அவங்க நிராகரிக்கலாம், அவங்க என்ன வேணா பண்ணலாம் சார். அவங்களோட பொசிஷன், நான் தான் சொல்கிறேன், இருவரும் முன்னேற்ற கழகங்களை நீங்கள் எந்த இடத்துல அவங்கக்கிட்ட இருந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், எதை விடணுமோ அதை விடணும். அதை தான் இப்போ வந்து தாவேகா செய்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அவங்க கவனமாக போகிறாங்க, அவங்களுக்கு தெரியுது நம்ம ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ வரணும்னா யாரை மாதிரி உழைக்கணும், யாரை தாண்டி வரணும் அப்படிங்கிறது தெரியுது. தெரிகிறதுனால தான் இவ்வளவு நிதானம், இவ்வளவு பொறுமை, இந்த மாதிரி அவங்க களமாடுறாங்கன்னு நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரு இதே ஒரு ஐயப்பாடோட ஒரு கேள்வி. கலைஞருக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து தளபதிகள் இருந்தாங்க. கலைஞர் ஒரு தளபதி, பேராசிரியர் ஒரு தளபதி, நெடுஞ்செழியன் ஒரு தளபதி. எண்ணிக்கையில் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க அடிஷன் ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு தளபதிகள். எம்ஜிஆருக்கும் கிட்டத்தட்ட இங்க இருந்து போன அதே பேட்ச் தான். நாஞ்சில் மனோகரன் ஆகட்டும், நெடுஞ்செழியன் ஆகட்டும், எஸ்டிஎஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் 89 90 அந்த ஜா அணி ஜே அணி சமயத்தில் கூட ஜெயலலிதா வந்து KKSR திருநாவுக்கரசு இவங்களாம் கிட்டத்தட்ட காப்பாற்றி கொண்டு போய் ஒரு பொசிஷன் பண்றதுக்கு ஒரு செட் இருந்தாங்க. வைகோக்கு வந்து செஞ்சி ராமச்சந்திரன், எல்ஜி எல்லாம் எல்லாருமே பெரிய ஆட்கள் எல்லாருமே. இது அப்படியே நீங்க வந்தீங்கன்னா விஜயகாந்துக்கு கடைசியா வந்தீங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரனாவது இருந்தார். இப்போ சீமானுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பிடிச்ச அல்லது ரொம்ப தூற்றக்கூடிய திட்டக்கூடிய ஏதோ ஒரு வகையில் லைம்லைட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எனக்கு இடுமாவனம் கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து சாட்டை துரைமுருகன் பிடிக்கும், சிலருக்கு ஹுமாயூன் ரொம்ப பிடிக்கும். இப்படி இவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு என்னுடைய தலைவனை தாண்டி அதனுடைய தளபதிகளால் நான் வந்து கவரப்படுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு கைடு பண்ணுறதுக்கு ஒரு கைடிங் லைட் பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஆள் இல்லை. KKSR மாதிரி ஒரு கஷ்டமான சூழலில் வந்து ஜெயலலிதாவை கொண்டு போயிட்டு பொசிஷன் பண்ண மாதிரி இவர் ஆள் இல்லை. அதே மாதிரி இவருக்கு இருக்கிற கரிஸ்மாவில் ஒரு 0.5% இல்லை அதற்கும் கம்மியாக இருக்கக்கூடிய தளபதிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆள் இல்லைன்றது வந்து அந்த கரிஸ்மா குறைபாடாக ஒரு கட்சிக்கு போயிடாதானே. விஜய் கரிஸ்மா கேட்கல, தாவேக்கான்ற கட்சியினுடைய கரிஸ்மாவை அதை அடிக்கலையா? செகண்ட் இன் லைன் தேர்ட் இன் லைன் இவருக்கு விஜய்க்கு நிகரான ஒரு ஆள் அப்படின்னு வந்து நிற்கிறது, ஆள் இல்லாமல் இருக்கிறது, அது குறைபாடாக ஆகிடாதா? நிச்சயமா. இதில் நீங்கள் 2 விஷயமா பாருங்கள். ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்று வந்த காலகட்டத்தில் எந்தெந்த சமூகங்கள்லாம் அரசியலாக பயன்பெற்றாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுக்கோங்க. அரசியலாங்கிறது உங்களுக்கு தெரியும், நிர்வாகத்துக்குள்ளே வருவாங்க,
அவங்க தொழிலுக்கு அது உதவியாக இருக்கும். பார்ப்பனர் அல்லாதவர் பயன்பட்டாரு. அதான் பயன்பட்டார் வெளிப்படையாக சொல்றது. ஆமாம், நான் பிராமின்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அது ஆட்சியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பொழுது இந்த சமூக அடுக்குகள்லேயே யார் யார் பலன் பெற்றார்கள்னு ஒரு சமூகவியல் பார்வையோடு வச்சுக்கோங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்று வந்த பொழுது எந்தெந்த சமூகங்கள் அதனால் பெரிய அளவில் பலன் பெற்றார்கள்னு பாருங்கள். இன்றைக்கு ஐயா விஜய் அவர்களோடு எந்தெந்த சமூகங்கள் பெருவாரியாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிற்கிறாங்கன்றதையும் சமூகவியல் பார்வையாக பார்த்து ஒரு இடத்துல வைங்க. இதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்களுடைய அந்த கேள்வி இருக்குல்ல, அது என்னென்னா, நான் ஆரம்பத்திலையும் அல்லது இந்த பேட்டிலையும் திரும்ப திரும்ப சொல்வது போலத்தான். என்னென்றால், இந்த மண்ணில் ஒரு தலைவர் வந்தார். அந்த தலைவர், அவர் பேருந்தகை அண்ணா. அவர் என்ன நினச்சார்னா, என்னை போலவே நீங்கள் எழுதணும், என்னை போலவே நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் ஆரம்பித்தார். நீங்கள் இன்னொன்றையும் மறந்துடக்கூடாது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு வயது 40. அன்றைக்கு நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்ல, இந்த 2ஆம் கட்ட தளபதிகளில் ஒருவருக்கு வயது 23, இன்னொருக்கு ஒரு வயது 25, இன்னொரு வயது 77, 30 வயதை கூட தொட்டவர்கள் யாருமே அன்றைக்கு இல்லை. ஆனால் அது ஒரு அதிசயம், அது ஒரு மேஜிக். ஆனால் அதற்கு பிறகு அது வழி வழியாக வந்து அப்படி பிரியுதில்லை. ஒரு அணுப்பிளவு போல் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி பிரிகிற பொழுது அது வந்து ஒரு ஜென்ரேஷனல் வெல்த் இல்லையா? நீங்கள் ஒரு பெரிய 1000 கோடி இருக்குது, நீங்கள் அதை வந்து 2 தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க. அது இயல்பாகவே மார்க்கெட் வேல்யூ வேறு தன்னால் ஏறி போயிடும். ஆனால் இப்படி ஜென்ரேஷனல் வெல்த் இருக்கிற ஒரு அமைப்போட நீங்கள் வந்து புதுசாக வெல்த் நீங்கள் சொல்கிறது சரி, ஜென்ரேஷனல் வெல்த்னா கட்டமைப்பில் இருக்குது, எல்லாமே என்ன இல்லை, வாட் நாட், அவங்க கிட்ட என்ன இல்லை, பொலிட்டிக்கல் மிஷினரியே எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் பற்றி பேசணுமா, இன்னைக்கு உள்ள நவீன விஷயம் பற்றி பேசணுமா, எது வேண்டுமா, அவங்க கிட்ட ஒரு பெரிய ஜென்ரேஷனல் வெல்த் இருக்கு. அதான் சார், அதை தான் நான் கேட்குறேன். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இவருடைய கரிஷ்மாவை மட்டும் நம்பி தான் வராரு. அதை தான் கேட்குறேன். அது ஒரு லேக்குனே இல்லையா சார்? அது லேக்குனா இல்லை சார், சவால். சவால் இல்லையா? சவால் தான் சார். அந்த சவாலை பேச மாட்டேங்கிறாரு பிரஸ் மீட் எதுவும். அப்ப இவ்வளவு பெரிய பர்டன் இருக்கு இல்லீங்களா? இப்போ சவால் எல்லாமே பர்டன் இல்ல சார். ஸ்டாலினுக்கு வந்து வில்சன் நீங்க போய் பேசிருங்க, என்ஆர் இளங்கோ நீங்க போய் பேசிருங்க, யாரும் இல்லையா ஆராசா கூப்பிடுங்க, எதுவுமே இல்லையா நீங்க அங்க இருக்கக்கூடிய இன்னொரு 2-3 பேரை கூப்பிடுங்க, துரைமுருகனை கூப்பிடுங்க, கலாய்ச்சிட்டு ஆட்டையை கலைச்சு விட்டுறோம். இந்த மாதிரியான ஒரு லெவரேஜ் இருக்கு இல்லைங்களா? அதிமுகவுக்கு எதுவும் இல்லையா, ஜெயக்குமாரை கூப்பிடுங்க, செல்லூராரை கூப்பிடுங்க, எதுவும் இல்லையா வேலுமணியை கூப்பிடுங்க, இல்லவே இல்லையா அண்ணன் சி வி சண்முகத்தை கூப்பிடுங்க, கலைச்சுட்டோம். இந்த ஒரு கேடருக்கு ஒரு செட்டப்க்கு ஒரு ஆள் இருக்காங்க. இங்க அந்த மாதிரி யாருமே இல்லைங்களே. சரி, இப்பதான் அவங்க கத்துக்கிட்டு வராங்க. குறிப்பா நேத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதுக்கு விமான நிலையத்தில் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நேற்று வந்து ஐயா நிர்மல்குமார் ஒரு ராஜமோகன் பேசியிருந்தார். ஐயா நிர்மல்குமார் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவோட உள்ளவங்களுடைய அந்த ஒரு ஊகமாக சில விஷயம் போச்சு இல்லையா, அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ என்னன்னா இப்போதான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரப்பா ஐயா அருண்ராஜ் ஒரு சில பேரை வந்து சந்திக்கிறாரு. அப்போ என்ன அவங்க இப்போதான் மெல்ல மெல்ல வராங்க. மணி தொடர்ந்து பேசுறாரு, இப்போ வராங்க. அப்போ இது ஒரு புது பேசுறாரு. இல்லை, எனக்கு என்னன்னா ஒரு புது இயக்கம் வருது. அந்த புது இயக்கம் மற்ற எந்த சார்பும் பெருசா இல்லாம இப்படி புதுசா சில பேரை கொண்டு வந்து நிறுத்துறது இருக்குல்ல. அதாவது பொதுவாகவே வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சிக்கல்னா, தன்னுடைய வெளிச்சத்தை இன்னொருத்தரோடு பகிர்ந்துக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும். பட் ஏன்னா இவர் பேசுங்க, ப்ரெஸ்ஸை பாருங்க அப்படின்னு அனுப்புகிறார்ல. அப்போ இன்னும் இதுதான் இப்படி தான் வந்து ஒரு மாற்றத்துக்கான அல்லது ஒரு தனித்த பாதையில் போவதற்கான அறிகுறிகள் ஆரம்பமாகும். அது இன்னமும் அவர்கள் எவ்வளோ வலிமையாக போகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி சார். உங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்களை வந்து கூர்ந்து அவர்கள் கவனிப்பார்கள் என்று நம்புவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. Subscribe to One India and never miss an update.